வீட்டுக்குள்ள மறுபடியும் சகுனி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஃபேட்மேன். என்னதான் சண்டே எபிசோடுல விஜய் சேதுபதி ரோஸ்டே பண்ணியிருந்தாலும் ஜாக்லினை பார்த்து நம்ம ஃபேட்மேன், என்ன ஜாக்லின் பயமா இருக்கா, இனிமே பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் அடிக்க, இவனா திருந்தல சித்தப்பா அப்படின்னு ஜாக்லின் புலம்பிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஃபேட்மேன் ஏன் இவ்ளோ திட்டு வாங்கியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு தெரியுமா? ஆக்சுவலா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் நடந்துச்சுன்னா அதுல நம்ம கண்டிப்பா ரீப்ளேஸ் ஆகி போட்டியாளரா உள்ள போயிடணும், இதாண்டா ஃபேட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு அண்ணன். பட் இருந்தாலும் ஓட்டிங் வைஸ் இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு. அது என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பட் அந்த விஷயத்தை பாக்குறதுக்கு முன்னால இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் டார்கெட்டா வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்காக லைக் பண்ணிட்டு எத்தனை லைக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் ஒண்ணுமே எனக்கு ரொம்ப வேல்யூவான ஒண்ணு. அதனால நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலா என்னதான் டிடிஎஃப் டிக்கெட் ரயன் வாங்கி இருந்தாலும் ஓட்டிங் வைஸ் ஃபினாலேக்குள்ள ஃபர்ஸ்ட் போறது நம்ம ஜாக்லின், செகண்டா தான் முத்துவே போறாரு. சின்னதா ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்ல? பட் ஆனா அபிஷியலா ரிலீஸ் பண்றப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஆனா தேர்ட் ஒன்னா சௌந்தர்யா போறாங்க, அதுல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அது மட்டும் இல்லாம 4th 5th பிளேஸ்க்கு யாரு தகுதியானவங்க, யார் போனா கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு. நான் உங்களை அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். பட் அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க வீட்டு பையன் பிவிடி.